சரின்னு சொன்ன பெருமாள் என்ன பண்ணுறாரு, அந்த சிறுவனை வந்து பானையை ஓட்ட போட்டு தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிடறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அதை வந்து திருமணம் நம்பி உணர்றாரு, பானையில் தண்ணியே இல்லைன்னு. ஐயையோ, நீ ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டியே, இது பெருமாளுக்கு உண்டான அபிஷேக நீராச்சே, இதை ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு, திருப்பி என்னால் வந்து நான் பாபநாசம் போய் தண்ணி எடுத்ததுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகிடுமே, பெருமாளே என்னை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு பெருமாளை ஒருங்கி வெட்டியிருக்காரு. கையில் வச்சிருந்த ஒரு அம்பு எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வானத்தை நோக்கி அந்த வில்லா செலுத்தியிருக்காருங்க. மேலேருந்து தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிச்சு, பாறையில் செலுத்தி. அது பேர் தான் ஆகாச கங்கை. பெருமாள் தான் சூப்பராக இருக்குல்ல. தினமுமே இங்கே தாங்க திருமலைக்கு அபிஷேகத்துக்கு நீர் கொண்டு போகிறாங்க. தினமும் 11 மணிக்கு மேலே 2 அர்ச்சகர்கள் வந்து திருப்பதிலேருந்து இங்கே ஆகாச கங்கைக்கு வருவாங்க. அவங்க அபிஷேகத்துக்கு உண்டான நீரை கொண்டு போயிட்டு காலையில் சுப்பிரபாதத்துக்கு முன்னாடி பெருமாளுக்கு ஏலக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம்லாம் அந்த தண்ணியில் போட்டு கலந்து அந்த தண்ணியை தாங்க பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த இங்கே தண்ணி என்றைக்குமே திருப்பதிலேயே தண்ணியில் இல்லைனா கூட இங்கே தண்ணி வற்றவே வற்றாதுங்க. ஏன்னா பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுற தண்ணி தெரியல. அதனால் மழை காலத்து தண்ணி அதிகமாக தர தண்ணிங்க சுத்தமாக வறண்டு போகவே போகாது. இங்கே குளிச்சா நம்ம இந்த ஜென்மத்தை செஞ்ச பாவம் இல்லாமல் முன் ஜென்மத்தை செஞ்ச பாவமும் தீந்துன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, அஞ்சனா தேவிக்கும் பால ஆஞ்சநேயருக்கும் கோயில் இருக்குங்க. இது உள்ளதான் பால ஆஞ்சநேயரும் அஞ்சனா தேவியும் இருக்காங்க. உள்ள பாறை நடுவில் வந்து தீர்த்தத்துக்கு நம்மெல்லாம் பருகிறதுக்கு ஒரு சின்ன வழி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த சின்ன தண்ணி வருஷத்துக்கு 360 நாள் இதுமாதிரி வந்துகிட்டே இருக்குங்க. இங்கே வத்தே வத்தாது. நம்ம வேணுன்ற தீர்த்தத்தை நம்ம குடிச்சிட்டு வீட்டுக்கு வேணுன்ற அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு ரித்தி மீடியா. இப்போ நம்ம அடுத்து போகிற இடம் ஆகாச கங்கா. ஆமாங்க, பாபநாசத்துலேருந்து ஆகாச கங்காவுக்கு அதே பஸ்ஸில் நம்ம திருப்பி கிளம்ப போகிறோம். நம்ம வந்த பஸ்ஸு இறக்கிட்டு போன பஸ்ஸு திருப்பி அடுத்தது வந்துச்சு பார்த்தீங்களா. பாபநாசம் பார்த்து வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த பஸ் ஏறி காட்டு வழி பயணமாக ஆகாச கங்கா போக போகிறோம். பாபநாசத்துக்கு பக்கத்துலேயே தாங்க ஆகாச கங்கா இருக்குது. பஸ்ஸு போய் அங்கே நிற்கும். வாங்க உள்ளே போகலாம். இதுதான் ஆகாச கங்கா. உள்ளே போவோம் வாங்க, சரிங்களா. உள்ளே போய் டீட்டெயில் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். என்ன பண்ண போறீங்க? குளிக்க போறீங்களா? இதுதாங்க என்ட்ரன்ஸு. இது வழியாக உள்ளே போனால் தான் உள்ளே போக முடியும். லைனாக கடைங்களாக இருக்குங்க, அதை பார்த்துட்டு நம்ம உள்ளே போகலாம். ஓகேங்களா. ஒரு 500 மீட்டர் இறங்கி போகிற மாதிரி இருக்குங்க. உள்ளே போனால் தான் போக முடியும். இது போகிற வழியில் ஃபுல்லாக சாமி சிலங்களாம் வச்சுருப்பாங்க. சூப்பராகவே இருக்குங்க. அப்படியே நம்ம பார்த்துட்டு ஒவ்வொன்றா போகலாம். நான் இந்த ஹிஸ்ட்ரியை பற்றியும் ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க போய் பார்த்துட்டு இருக்கலாம். ஓகேங்களா. இதுக்கு ஆகாச கங்கான்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, திருமலை நம்பின்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் தான் வந்து பெருமாளுக்கு தினமும் பாபநாசம் தாண்டி போயிட்டுலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் போயிட்டு பானையில் தண்ணி கொண்டு வந்து பெருமாளுக்கு தினமும் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தார். ஓகேங்களா. அந்த விஷயத்தை இங்கே வச்சுருக்காங்க. அதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாரா. அவர் வந்து ரொம்ப வயசானவருங்க. அவரை சோதித்து பார்க்க நினச்ச பெருமாள் ஒரு நாள் என்ன பண்ணார், அவர் பாபநாசம் தண்ணி வரும்போது இந்த ஆகாசகங்கா இருக்கிற தான் நின்று அவர் தண்ணி கேட்டிருக்காரு. அவர் வந்து பெருமாள் வந்து சிறுவனா வேடன் ரூபத்தில் வந்து தண்ணி கேட்டிருக்காரு. திருமலை நம்பி என்ன சொல்லிருக்காரு, இல்லைப்பா இது வந்து பெருமாளோட தீர்த்தம், இதை என்னால் கொடுக்க முடியாது. இப்போ நான் உங்ககிட்ட கொடுத்தேன்னா நான் திருப்பி போய் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும், அப்புறம் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொன்ன பெருமாள் என்ன பண்ணுறாரு, அந்த சிறுவனை வந்து பானையை ஓட்ட போட்டு தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிடறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அதை வந்து திருமலை நம்பி உணர்றாரு, பானையில் தண்ணியே இல்லைன்னு. ஐயையோ, நீ ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டியே, இது பெருமாளுக்கு உண்டான அபிஷேக நீராச்சே, இதை ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு, திருப்பி என்னால் வந்து நான் பாபநாசம் போய் தண்ணி எடுத்ததுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகிடுமே, பெருமாளே என்னை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு பெருமாளை ஒருங்கி வெட்டியிருக்காரு. பெருமாள் தானே சிறுவனாக இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, உடனே வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, அவர் கையில் வச்சிருந்த ஒரு அம்பு எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வானத்தை நோக்கி அந்த வில்லா செலுத்தியிருக்காருங்க. மேலேருந்து தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிச்சு, பாறையில் செலுத்தி. அது பேர் தான் ஆகாச கங்கை. பெருமாள் தான் நம்ம கூட விளையாடுறதுன்னு தெரிஞ்ச திருமலை நம்பி அவரை வேண்டி வணங்கிட்டு சொல்கிறாரு. உடனே பெருமாள் விட்டு என்ன சொல்கிறாரு, இமேப்பட்டு நீ கஷ்டப்பட்டு பாபநாசம் வரைக்கும் தண்ணி கொண்டு போத்தவல்ல, எனக்கு உண்டான அபிஷேக தீர்த்தத்தை நீ இங்கேருந்தே எடுத்துக்கலாம், இதுமாரி இது வந்து ஆகாச கங்கைன்னு அழைக்கப்படும் சொல்லிருக்காருங்க. அதுதான் ஆகாச கங்கை. இங்கே வந்து ஆஞ்சநேயருக்கும் பால ஆஞ்சநேயரும் அவங்க அம்மா அஞ்சனா தேவிக்கும் ஒரு கோயில் இருக்குங்க. நம்ம அதை பின்னாடி பார்ப்போம். நம்ம அதுக்கு கீழே இறங்கி போனால் தாங்க ஒரு சின்ன அந்த அருவி இருக்குது, அதுக்கு நம்ம இறங்கி போகிறோம். இது இறங்கிறதுக்கு ஒரு 30-40 படிக்கிட்டு இறங்கி கீழே போகணுங்க. ஒரு 30-40 படிக்கிட்டு இறங்கி கீழே போனீங்கன்னா நம்ம அந்த ஃபால்ஸ் அந்த போயிடலாம். இந்த பாருங்கள் அருவி வந்துச்சா, அந்த அருவியில் தீர்த்தம் தாங்க அது. திருமலையில் நிறைய தீர்த்தம் இருக்குது. பெருமாள் பாதத்துலேருந்து ஒரு 108 தீர்த்தம் வெளில வந்துச்சா சொல்கிறாங்க. அதில் மிக முக்கியமான தீர்த்தம் தாங்க இந்த ஆகாச கங்கா. ஏன்னா பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுற தீர்த்தம் இந்த தீர்த்தம் தான். திருப்பதியில் இருக்க நிறைய தீர்த்தத்தில் நம்மளால் நேரில் போய் பார்க்க முடியாது, ஏன்னா அதெல்லாம் நிறைய காட்டுக்குள்ளே இருக்குது, சிலத்துக்கு அனுமதி கிடையாது. ஆனால்
அனுமதிக்கப்பட்ட இடத்துல இருக்க மிக முக்கியமான தீர்த்தம் இதுதாங்க. ஏன்னா இங்கேருந்து தான் தினமும் பெருமாளுக்கு அபிஷேக நீரை இங்கேருந்து தான் போகுது. அதோட டீட்டெயிலை நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. தினமுமே இங்கே தாங்க திருமலைக்கு அபிஷேகத்துக்கு நீர் கொண்டு போகிறாங்க. தினமும் 11 மணிக்கு மேலே 2 அர்ச்சகர்கள் வந்து திருப்பதிலேருந்து இங்கே ஆகாச கங்கைக்கு வருவாங்க. அவங்க அபிஷேகத்துக்கு உண்டான நீரை கொண்டு போயிட்டு காலையில் சுப்பிரபாதத்துக்கு முன்னாடி பெருமாளுக்கு ஏலக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம்லாம் அந்த தண்ணியில் போட்டு கலந்து அந்த தண்ணியை தாங்க பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த தண்ணி தான் அபிஷேக தண்ணியாக கொடுக்குறாங்க. ஏன்னா பெருமாளுக்கு இங்கே தான் தண்ணி போகுதுங்க. இங்கே தண்ணி என்றைக்குமே திருப்பதிலேயே தண்ணி இல்லைனா கூட இங்கே தண்ணி வற்றவே வற்றாதுங்க. ஏன்னா பெருமாளுக்கு அபிஷேகப்பட்ட தண்ணி தெரியல. அதனால் மழை காலத்து தண்ணி அதிகமாக தர தண்ணிங்க சுத்தமாக வறண்டு போகவே போகாது. இது இல்லைன்னா அப்புறம் எப்படி பெருமாளுக்கு நம்ம அபிஷேகம் பண்ண முடியும்? ஸோ பெருமாளோட பாதத்துலேருந்து வந்த தண்ணி இங்கே எப்பவுமே தண்ணி இருக்குங்க. தண்ணி அதிகமாக இருந்தால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. தீர்த்தத்தில் தண்ணி கம்மியாக இருக்கும்போது உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இங்கே போய் நம்ம குளிச்சுக்கலாம். இங்கே குளித்தா நம்ம இந்த ஜென்மத்தை செஞ்ச பாவம் இல்லாமல் முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவமும் தீர்ந்துன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுற தண்ணி. அப்போ நம்ம அந்த அபிஷேக தண்ணியில் நம்மளும் குளிச்சுனா பாவம்லாம் போகாம கண்டிப்பாக போவோங்க. ரொம்ப அருமையான இடம். நீங்கள் போனீங்கன்னா கம்பல்சரி எல்லாருமே போகலாங்க. இதுக்கு முன்னாடி அந்த பஸ்ஸில் எப்படி வர ரெடிலாம் முன்னாடி வீடியோவில் கொடுத்துருப்பேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். 120 ரூபீஸ் சார்ஜ் பண்ணால் எல்லா இடத்துக்கு வர மாதிரி, எல்லா கோயிலுக்கு போகிற மாதிரி டிடிஏ கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்களேன், பெருமாள் இங்கே தான் வந்து அம்பு விட்டு தண்ணி வர வச்சு தான் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த தண்ணி எங்கேருந்து உருவாகுதுன்னே இன்னும் யாராலும் கண்டுபிடிக்க முடியலங்க. ஊட்டு தண்ணிங்க. அதனால் இது எங்கேருந்து வருதுன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ அருமையான தண்ணி. இந்த தண்ணி இங்கே வருது சுத்தமான தண்ணிங்க. யாரோட மனிதங்களோட கை கால் படாத தண்ணி. ஏன்னா ஊட்டு தண்ணி இங்கே தான் வந்தது. அதனால் வந்து இது ரொம்ப சுத்தமான தண்ணின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து தான் பெருமாளுக்கு தினமுமே அபிஷேகம் பண்ணுறதுக்கு நீர் போகுதுன்னா அப்போ எவ்வளோ தூய்மையாக இருக்குன்னு நம்மளே பார்த்துக்கலாம். சரிங்களா, அருமையாக இருக்குங்க. இங்கே வாங்க. மழை அதிகமாக பெஞ்சால் மட்டும் இங்கே தண்ணி அதிகமாக வந்துடும். அப்போ மட்டும் விட மாட்டாங்க. மற்றபடிலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் நிறைய வாட்டி போயிருக்கேன், பார்க்கலாம். இதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும், திருப்பியும் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனால் இங்கே பாருங்கள், அஞ்சனா தேவிக்கும் பால ஆஞ்சநேயருக்கும் கோயில் இருக்குங்க. இது உள்ளே தான் பால ஆஞ்சநேயரும் அஞ்சனா தேவியும் இருக்காங்க. உள்ளே போகலாம் வாங்க, சாமி கும்பிட்டுப்போம். சரிங்களா, இங்கே தான் வந்து இது பக்கத்தில் வந்து ஆஞ்சநேயர் பிறந்ததாகவும் சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம அடுத்து போக போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன், அஞ்சனா தேவியை காட்டுறேன். பார்த்துக்கிட்டீங்களா, வேண்டிங்க, அழகாக இருக்காங்கல்ல. இது கூடவே பால ஆஞ்சநேயரும் இருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு ஃபோட்டோ கட்டுறேன். பால ஆஞ்சநேயர், அஞ்சனா தேவி, அவங்க அம்மா அஞ்சனா தேவியோடு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா பாரி நடுவில் வந்து தீர்த்தத்துக்கு நம்மலாம் பருகிறதுக்கு ஒரு சின்ன வழி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த தீர்த்தத்தை குடிக்கலாம், நம்ம தீர்த்தத்தை தெளிச்சிக்கலாம். வேணுன்ற அளவுக்கு குடிச்சிட்டு குடிக்கலாங்க. இந்த தண்ணி அவ்வளோ சுத்தமான தண்ணிங்க. இதை குடித்தா எந்த பிரச்சனையுமே வராதுங்க. நம்ம நினைக்கலாம் அவ்வளோ சுத்தமான தண்ணி. மலையிலேருந்து கசிந்து வர தண்ணி, மூலிகை தண்ணிங்க. எந்த வியாதி இருந்தாலும் தீர்ந்துடும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சுத்தமான தண்ணி. கை கால் படாத, யாரோட கை கால் படாத தண்ணி. எவ்வளோ ஒன்றா குடிச்சிக்கலாங்க. குடித்தா அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வராது. நல்ல தண்ணி நம்மளும் எடுத்துக்கிட்டோம், குடிச்சிட்டோம். ஓகேங்களா, குடிச்சிட்டு வீட்டுக்கு வேணால் நீங்கள் எடுத்து போய்க்கலாம். அங்கே சின்ன பாட்டில் விற்பாங்க, வேணா கூட தீர்த்து நம்ம வாங்கிக்கலாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி ஜூம் பண்ணி காட்ட தண்ணி எப்படி எடுத்து பார்த்தீங்களா. இந்த இடத்துல தண்ணி வருஷத்து 365 நாள் இதுமாதிரி வந்துகிட்டே இருக்குங்க. இங்கே வத்தே வத்தாது. நம்ம வேணுன்ற தீர்த்தத்தை நம்ம குடிச்சிட்டு வீட்டுக்கு வேணுன்ற அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். தண்ணி பாருங்களேன், எவ்வளோ க்ளீனாக கிறிஸ்டல் கிளியராக இருக்குல்ல. ஆமாங்க, பெருமாளுக்கு இங்கே தான் போயிட்டுருக்கு தீர்த்தம். திருப்பதியில் இருக்க முக்கியமான தீர்த்தங்களே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்த்தங்க. பெருமாளுக்கு இதுதான் அபிஷேகம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, சூப்பராக. மேலேருந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்ட பாருங்களேன். எவ்வளோ பேர் குளிக்கிறாங்க பார்த்தீங்களா தீர்த்தத்தில். மேலேருந்து எடுத்து சாப்பிட்டாங்க. அது இதை முடிச்சுட்டு நம்ம திரும்பி போவாங்க. அடுத்து நம்ம போகிறது ஆஞ்சநேயர் பிறந்த இடத்துக்கு தாங்க போகிறோம். ஜிவலின்னு சொல்லுவாங்க. அந்த வீடியோ அடுத்த வீடியோ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, திருப்பதி வீடியோ எல்லாமே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லாமே இந்த இடத்த கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் எல்லா வீடியோ உங்களால் பார்க்க முடியும். யார் இது கண்டுபிடிங்க? யார் இது? மாஸ்க் கேட்டுங்க, மாஸ்க் கேட்டுங்க. ஏய் ரித்விகா, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய். ரித்விகாக்கு பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.